இல்ல நிறைய ஸ்பெகுலேஷன் இருக்குதான் செய்யும். நீங்க வந்து தேர்தல் கூட்டணிகளோ இல்ல தேர்தல்ல சீட்டு ஒதுக்கீடு எல்லாம் வந்து நீங்க சமூக வலைத்தளங்களோட ஸ்பெகுலேஷன் அடிப்படையில நடக்கிறது இல்ல. நாங்க தான் திமுக கூட்டணியில் இருக்குமே. ராகுல் காந்தியோட விஜய் பேசுறதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட் ஓடுது. இல்ல, விஜய் ஒன்னும் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் அல்ல. அவர் வந்து 2010லயே வந்து தலைவர் ராகுல் காந்தியை வந்து பார்த்து காங்கிரஸ் கட்சியில சேர்றதுக்கான வாய்ப்புகளை குறித்து அவர் ஆலோசனை செஞ்சிருக்காரு. அது வந்து அது பல்வேறு காரணங்களால அப்ப நடக்கல. அதனால அவர் ஒண்ணு எங்களுக்கு தெரியாதவர் அல்ல, அவர் எங்களுக்கு தெரிஞ்சவர் தான். அப்புறம் அதே மாதிரி ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நம்ம ஊர்ல ஒரு மிகப்பெரிய துயரம் சம்பவம் நடக்கிறப்ப தலைவர்கள் பேசுறதுதான் வழக்கம்தான். அதுவே வந்து ஒரு தேர்தல் கூட்டணிக்கான அச்சாரம் நம்ம சொல்லிட முடியாது. நாங்க வந்து திமுக கூட்டணியில இருக்கோம், ரொம்ப காலமா இந்த கூட்டணி இருக்கு. அதனால தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்கு. அதனால சமூக வலைத்தளங்கள்ல எழுதுறதுலாம் வந்து அரசியல் கட்சிகளுடைய முடிவுன்னு நம்ம நினைக்கிறோம். எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த கட்சிக்காரரு, கட்சியின் தலைவர், கட்சியின் தொண்டர் அதெல்லாம் முக்கியம் இல்ல. நம்ம வந்து இந்தியாவில இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் இந்த எஸ்ஐஆரை நம்ம எதிர்க்கணும். இது வந்து நம்மளுடைய உரிமைகளுக்கு எதிரானது, இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, சட்டவிரோதமானது. இதை நம்ம எதிர்த்துதான் ஆகணும். இதை எதிர்க்காதவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் வந்து இந்த இந்திய ஜனநாயகத்தினுடைய ஒரு நேர்மையான நடுநிலைத்தன்மையை சிதைக்கிறார்கள்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.